90s கிட்ஸ்க்கு தாங்க தெரியும் இந்த பெட்டிக்கடை பால்கோவாவோட டேஸ்ட். வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதை சிம்பிளா நம்ம வீட்லயே செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலா சக்கரை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கட்டும்னு ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது செய்யறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல இந்த 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, சக்கரை, இந்த ஏலக்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். ஒரு கனமான பாத்திரத்துல நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப லிக்விடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடராவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேட் இதுதான். இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கை வச்சுலாம் கெட்டெல்லாம் போகாதுங்க. ஸோ எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கையில நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 1 hour போல அப்படியே நல்லா ரெஸ்ட்ல விட்டுறணும். 1 hour அப்புறமா கத்தி எடுத்து இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்டிக்கடை பால்கோவா ரெடி. பசங்களுக்கு ஈஸியா வீட்லயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அண்ட் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.